ஸ்டார்ட் பண்ணீங்க கதை எழுதலாம் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்? டைரக்ஷனுங்கிறது நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ராபர்ட் தான் டைரக்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கே போயிட்டோம். ஐ பிலீவ் இன் ஹிம் பிகாஸ் ஐ நோ ஹீஸ் அ குட் டைரக்டர். எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு 1 டே நாங்கள் ஒர்க் பண்ணோம். சம்வேர் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு அந்த கனெக்ட் ஆஃப் என்னோட அந்த டெப்த்து வந்து அவர் வேற மாதிரி எடுக்கிறாரு. ஸோ நானும் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பலை. ஸோ இப்படி போகும்போது நீ ஏன் என்ன டைரக்டர்னு நீ பண்ண டைரக்ஷன் நீ தான் சூப்பராக சொல்கிறிய, அப்புறம் வை யூ வாண்ட் டு என் பேரை மட்டும் எதுக்கு போடுற, யூ டேக் தட் கிரெடிட் அப்படின்னு சொல்லி செல்ஃப்லெஸ்ஸாக வந்து அந்த பதவி வந்து எனக்கு விட்டு கொடுத்துட்டாருன்னு நினச்சாரு. ஆனால் நான் என்ன இந்த கல்யாணத்தில் லாஸ்ட் மினிட்ல பொண்ணை மாற்றுவாங்களாம். அப்படி லாஸ்ட் மினிட்ல வந்து பொண்ணு மாற்றின கதையில் அந்த தேவர் மகனில் கமல்ஹாசன் உள்ள வந்த மாதிரி வனிதா விஜயகுமார் டைரக்டர் ஆகிட்டேன். இப்போ எப்படி? ஸோ இட் வாஸ் அ பிக் பேர்டன். இது ப்ளெஷராக நான் பண்ணணும், நான் டைரக்டர் ஆகிடணும் அப்படின்னு நினச்சி வந்ததில்லை. வேறு வழி இல்லாமல் டைரக்டராக மாறிட்டேன். அதுதான் சுச்சுவேஷன்.